ஹே காய்ஸ், மொபைல்ல டிவில நீங்க விரும்பி பார்க்குற ஒரு நிகழ்ச்சியில நீங்களே இருந்தா எப்படி இருக்கும்? அந்த நிகழ்ச்சி திரையில மட்டும் இல்ல, உங்க நிஜ வாழ்க்கையிலும் நடந்தா. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் விஷன் போர்ட் 2.2. இந்த விஷன் போர்டு அப்படிங்கிறது ஒரு விதமான காட்சிப்படுத்தும் முறைதான். நீங்க உங்க எண்ணத்துல இருக்க ஒரு கற்பனையான உங்க ஆசைகளை நிஜமாக்கி பாக்குறப்போ அதை எவ்வளவு சீக்கிரம் உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முடியும்னு உங்களுக்கு புரிய வைக்கிற ஒரு டெக்னிக் இது. எப்பவும் கனவு காணுங்கள், உங்க கனவுகள் நிஜமாகிறத பாருங்கன்னு கனவுகள் பத்தி பல விதமா நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். பலருக்கு அவங்க கனவுகள் எல்லாமே வெறும் பகல் கனவா போறத பார்க்க முடியும். ரொம்ப சில பேர் மட்டுமே அவங்களோட கனவுகளை தெளிவா சொல்றத பார்க்க முடியும். ஏன்னா அந்த கனவுகள் வெறும் கற்பனைகள் இல்ல, அவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் அந்த கனவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கான செயல்களை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. தூங்குறப்ப கூட அந்த கனவுகள் அவங்கள துரத்துக்கிட்டே இருக்கும். உங்களை தூங்க விடாத கனவுகள் தான் உங்க முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். குறிக்கோளும் இலக்கும் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்பவும் முடிவில்லாத பயணம் போலதான் இருக்கும். எங்க போறோம், எதுக்கு போறோம்னு தெரியாத ஒரு பயணம். அந்த மாதிரி பயணம் உங்களை சீக்கிரமே சோர்வடைய வச்சிரும். நீங்க உங்க செயல்களை உற்சாகமா உணர்வு பூர்வமா செய்ய மாட்டீங்க. இத மாத்த உங்க கனவுகளுக்கு உயிர் கொடுக்க ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தலாம். அதுதான் விஷுவலைசேஷன் இல்ல காட்சிப்படுத்தும் முறைன்னு சொல்லுவாங்க. இந்த காட்சிப்படுத்தும் முறை மூலமா நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை அப்படியே உங்க மனசுக்குள்ள ஒரு படமா இல்ல ஒரு நிகழ்வா உருவாக்க முடியும். அந்த மாதிரி நீங்க செய்யறப்போ உங்க ஆழ் மனசு உண்மையான ஒரு நிகழ்வை ஏத்துக்கிற மாதிரி அதுக்கு உங்க முழு உணர்வுகளையும் நம்பிக்கையும் கொடுக்கணும். நம்ம பாக்குற தெரிஞ்சுக்கிற பல விஷயங்களை உண்மையா பொய்யான்னு பிரிச்சு பார்க்க தெரியாம உங்க ஆழ் மனசு அப்படியே நம்பிரும். இந்த தவறான நம்பிக்கைகள் தான் உங்க வாழ்க்கையில இருக்க பல ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமா இருக்கு. ஒரு முறை நீங்க சரின்னு நம்புற ஒரு விஷயம் இன்னொரு சமயம் தப்பா இருக்கலாமோன்னு நீங்க சந்தேகமா யோசிப்பீங்க. இதுதான் பல முக்கியமான விஷயத்துல உங்களை தெளிவான முடிவுகள் எடுக்க விடாம செய்யும். நீங்க எதோ உண்மைன்னு நம்புறீங்களோ அதே உங்க ஆழ்மனசும் உண்மைன்னு நம்பி உங்களுக்கு அதுக்கேத்த சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். அப்போ உங்க கனவுகளும் ஆசைகளும் உண்மையா நடக்கிற மாதிரி உங்க ஆழ்மனசு உணர வைக்கிறப்போ நீங்க அது உங்க வாழ்க்கையில ஈர்க்கிற வாய்ப்புகள் அதிகமாகும். நீங்க தெளிவான நோக்கத்தை வச்சிருக்கணும். உங்க கனவுகள் அப்போ மாறிக்கிட்டே இருக்க கூடாது. உங்க ஆழ்மனசுக்கு நீங்க எதை நோக்கி செயல்படுறீங்கன்னு ஒரு குழப்பத்தை கொடுக்க கூடாது. எப்போ உங்க கனவுகளை ஒரு ஆழமான நம்பிக்கையின் மூலமா சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க எந்த வேலை செய்யற ஒருத்தரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இப்ப இருக்க நிலை உங்க கனவுகளுக்கு கொஞ்சம் கூட தொடர்பு இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்க உங்க கற்பனைகளை சிந்தனைகளை அதை நோக்கி செலுத்திக்கிட்டே இருக்கணும். உங்க ஆழ்மனசுக்கு இது வெறும் கற்பனை இல்ல, ஒரு தீராத ஆசைன்னு புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நேர்மறையான வாக்கியங்களை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறது மூலமா உங்க உணர்ச்சி நிலையில உங்க ஆசைகளோட எப்பவுமே ஒரு நெருங்கிய தொடர்புலயே இருப்பீங்க. சில சமயம் உங்க உடல் மொழியில கூட இதை நீங்க வெளிப்படுத்தலாம். உங்க நடவடிக்கைகளை மாத்தி உங்க கனவு வாழ்க்கைய வாழ உங்க உடலையும் மனதையும் தயார்படுத்த முயற்சி செய்யலாம். இதெல்லாமே உங்களுக்கு நீங்களே கொடுக்க முடிஞ்ச ஒரு நம்பிக்கை. வெளிப்புற சூழல்ல இருந்து நீங்க எதையும் பெறாம உங்களுக்குள்ளேயே உங்க கனவுகளை உறுதிப்படுத்துற ஒரு செயல்முறை. இந்த விஷுவலைசேஷன் முறையில ஆரம்பத்துல பயிற்சி செய்யறப்போ உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் வரவே தான் செய்யும். ஆனா இதை நீங்க முழு நம்பிக்கையோட பயிற்சி செய்யறப்போ உங்களுக்கு சிறந்த பலன்களை இது தரும். இந்த விஷுவலைசேஷனை நீங்க சரியா செய்ய உங்களுக்கு சில டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் உதவியா இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமானது விஷன் போர்டு. விஷன் போர்டு அப்படின்னா என்னன்னு முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் நீங்க சரியான முறையில உங்களுக்கு அதை பயன்படுத்திக்க முடியும். இது ஏதோ ரொம்ப கஷ்டமான முறையெல்லாம் இல்ல, இதுக்கு நிறைய முயற்சிகள் தேவைப்படும் நல்லா யோசிக்க வேண்டாம். ரொம்ப சுலபமா நீங்க உங்க மொபைல் போனை வச்சு இதை உருவாக்க முடியும். ஒரு சார்ட் மாதிரி இல்ல உங்க மொபைல்ல பயன்படுத்துற ஒரு வால்பேப்பர் மாதிரி கூட இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தா ஒரு போஸ்டர் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இல்ல என்னோட ஆசைகளை யாரும் தெரிஞ்சுக்க நான் விரும்பலன்னு நினைச்சீங்கன்னா உங்க டைரியிலயோ இல்ல மொபைல்லயோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி உங்க கவனம் இருக்க மாதிரி ஒரு இடமா இருந்தா ரொம்ப நல்லது. சரி, இந்த விஷன் போர்ட்ல என்னெல்லாம் இருக்கணும்? உங்க ஆசைகள், தேவைகள், இல்ல உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைக்கிற எது வேணாலும் இருக்கட்டும். அதெல்லாம் முதல்ல நீங்க தெளிவா எழுதி வைங்க. உங்க வார்த்தைகள் தெளிவா துல்லியமா இருக்கணும். ஒரு கனவு வீடு வேணும் அப்படின்னு எழுதாம அது என்ன அளவுல இருக்கணும், எந்த மாதிரி எலிவேஷன் இருக்கணும், பெயிண்ட் கலர் என்னவா இருக்கணும், எத்தனை ரூம், எவ்வளவு இடம் இருக்கணும், கார்டன், பார்க்கிங் வசதி, இன்னும் என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாத்தையும் எழுதுங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே முறைய நீங்க எந்த இலக்குகளுக்கு வேணா பயன்படுத்த முடியும். உங்க விருப்பமான வேலை, இல்ல நீங்க படிக்க நினைக்கிற ஒரு காலேஜ், ரொம்ப நாளா நீங்க தொடங்க ஆசைப்பட்ட ஒரு தொழில், என்ன வேணா இருக்கலாம். எல்லாத்தையும் நீங்க தெளிவா பார்க்க முடியணும். ஒரு சின்ன டீட்டெயில கூட நீங்க மிஸ் பண்ணாம யோசிக்க தெரியணும். அப்பதான் அது நிஜமான ஒரு நிகழ்வுன்னு உங்க ஆழ் மனசு ஏத்துக்கும். சரி, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எழுதியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? நீங்க எழுதின விஷயங்கள் தொடர்பா உங்களுக்கு ஏதாச்சும் படங்கள் கிடைச்சா அதெல்லாத்தையும் சேகரிச்சு வைங்க. அதெல்லாம் நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல போர்ட்ல ஒட்டி வைங்க. வால்பேப்பரா இருந்தா நீங்க சேகரிச்ச எல்லா படத்தையும் ஒரு ஆர்டர்ல கொலாஜ் மாதிரி வைங்க. இதை நீங்க அடிக்கடி பாக்குற உங்க ஆஃபீஸ் ஸ்பேஸ்லயோ இல்ல உங்க வீட்டுல இருக்க ஒரு ஸ்டடி ரூம்லயோ உங்களுக்கான ஒரு பிரைவேட்டான இடத்துலயோ வைங்க. நீங்க தினமும் இதை பாக்குற மாதிரி சந்தர்ப்பத்தை உருவாக்குங்க. அதுக்காக ஒரு 5 இல்ல 10 நிமிஷம் நேரம் ஒதுக்குங்க. உங்க ஆழ் மனசுக்கு நீங்க காட்டுற இந்த படங்கள் ஒரு நம்பிக்கையும் இல்ல உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க ஆசைகளை நீங்க மறக்க நினைச்சாலும் இந்த விஷன் போர்டு உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்த உதவும். உங்க தினசரி செயல்பாடுகள் உங்களையும் அறியாம அதை நோக்கி நகர வைக்கும். உங்க பயத்தையும் தயக்கத்தையும் போக்கி உங்களுக்குள்ள ஒரு நேர்மறையான எண்ணத்தை உருவாக்கும். நீங்க விரும்புற ஒரு உடல் நிலையை அடையிற மாதிரி ஒரு போர்டை நீங்க உருவாக்குனா அதை தொடர்ந்து பாக்குறப்போ
உங்களுக்கு உடல்நிலை மேல ஒரு நம்பிக்கை உருவாகும். உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்களே உருவாக்க வழி செய்யும். உங்க தொழில் சம்பந்தமா நீங்க வச்சிருக்க ஒரு விஷன் போர்ட்ல இருக்க படங்கள் மூலமா உங்க அடிப்படை தேவைகள் என்ன, எதை நோக்கி உங்க முயற்சிகளை நீங்க தொடங்கணும், இப்படி ஒரு ஐடியா கொடுக்கற விதமா அது இருக்கும். இந்த மாதிரி தெளிவான முயற்சிகள் உங்க மனநிலையை ஒரு அழுத்தம் இல்லாத நிலையில வச்சுக்க உதவும். அந்த போர்ட்ல இருக்க படங்களை உங்க வாழ்க்கையில நிஜமா பார்க்க தேவைப்படுற உங்க திறன்கள் இன்னும் அதிகமாகும். இது வெறும் கனவு இல்ல, உங்க வாழ்க்கையின் ஒரு நிகழ்வுன்னு உங்களுக்குள்ள ஒரு உற்சாகமும் உத்வேகமும் அதிகமாகும். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வெறும் விஷன் போர்டை பத்தி தான். இதுல இன்னும் ஒரு சிறப்பான முறை இருக்கு. அதுதான் விஷன் போர்ட் 2.0, அதாவது டிஜிட்டல் டைனமிக் விஷுவலைசேஷன். கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும்னு சொல்லலாம். வெறும் காட்சிகளை வச்சு உருவாக்குற ஸ்டாட்டிக் விஷன் போர்ட், அதாவது நிலையான ஒரு கற்பனை காட்சிகளா இல்லாம டைனமிக், அதாவது மாற்றங்கள் உள்ள மாதிரி ஒரு டிஜிட்டல் விஷன் போர்டு. இது உங்களுக்கு இன்னும் ஒரு அதிகப்படியான நம்பிக்கை தர ஒரு விஷயமா இருக்கும். இப்ப இருக்க டிஜிட்டல் உலகத்துல வெறும் போர்ட்ல இருக்க படங்களை விட ஏதாவது இன்டராக்டிவா இருக்க மாதிரி ஒரு விஷயம் உங்க கனவுகளை அடிக்கடி ஞாபகப்படுத்துற விதமா இருந்தா அதோட பலன்கள் இன்னும் அதிகமா இருக்கும். உங்க எண்ணங்களை செயல்பாடுகள் கூட இணைக்கிற ஒரு வகையில இந்த முறை பயன்படும். சரி, சாதாரண விஷன் போர்டுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது? இந்த டைனமிக் விஷுவலைசேஷனா முதல்ல என்ன புதுசா இருக்கே? உங்க கேள்விகள் எல்லாத்துக்கும் இங்க பதில் இருக்கு. முதல்ல இந்த டைனமிக், அதாவது மாறிக்கொண்டே இருக்கும் காட்சிப்படுத்துதல் முறைனா என்ன, எப்படி அந்த காட்சியை உருவாக்குறது, இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாட்டிக் அப்படின்னா நிலையானதுன்னு அர்த்தம். உங்க கனவுகளை இலக்க அடைஞ்ச பிறகு அது எப்படி இருக்கும்னு ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கறதா இந்த விஷன் போர்டு. இப்போ உங்களுக்கு நல்ல உடல்நிலை இருக்கணும்னு நீங்க நினைச்சா ஸ்டாட்டிக் விஷன் போர்டுக்கு நீங்க ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ற மாதிரியோ இல்ல நல்ல கரெக்டான ஒரு உடல்நிலையை வச்சிருக்க உங்க ரோல் மாடல் யாரோ அந்த ஒருத்தரோட போட்டோ வச்சு நீங்க அதை உருவாக்குவீங்க. இதை பாக்குறப்பெல்லாம் உங்களை அறியாமலே நீங்களும் அந்த நிலையை அடையணும்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கும் ஒரு முயற்சி தான் இது. அதாவது உங்க எண்ட் ரிசல்ட்னு சொல்லப்படுற முடிவு நிலையை மட்டும்தான் இதுல நீங்க உருவாக்க முடியும். ஆனா இந்த டைனமிக் முறையில நீங்க எல்லா படிநிலைகளையும் கற்பனை செஞ்சு பார்க்கலாம். இப்போ உங்க இலக்கு ஒரு நல்ல கரெக்டான உடல் அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதுக்காக எப்படி உடல் பயிற்சி செய்யறீங்க, எந்த மாதிரியான ஹெல்தியான சாப்பாடு சாப்பிடுவீங்க, உங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், வாக்கிங் இல்ல ஜாகிங் போறப்போ உங்க மனநிலை எவ்வளவு உற்சாகமா இருக்கும், நீங்க வேலை பாக்குறப்ப நீங்க எவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்க, ஒரு ஃபங்க்ஷனல் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங்ல கலந்துக்கிறப்போ அவங்க உங்க உடல்நிலையில இருக்க மாற்றங்களை பத்தி என்ன மாதிரியெல்லாம் பேசுவாங்க, இதெல்லாம் உங்க காட்சியை கொண்டு வர்றதுதான் இந்த டைனமிக் விஷுவலைசேஷன் சொல்லப்படுற மாறும் காட்சிப்படுத்துதல். இந்த முறையை வச்சு நீங்க உங்க எந்த இலக்கையும் கற்பனை செஞ்சு பார்க்க முடியும். நல்ல வாழ்க்கை துணை, ஒரு கனவு வேலை, புது தொழில் ஐடியா, இல்ல ஒரு புது காரு, புது வீடு, ஏதாவது லக்ஸரியான விஷயங்கள், ஒரு வேர்ல்ட் ட்ரிப்பு, இந்த மாதிரி எதை வேணா நீங்க காட்சிப்படுத்தி பார்க்கலாம். இதுக்கு உங்க கற்பனைகள் மட்டுமே போதுமானதா இருக்கும். இது ஏன் அவ்வளவு ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? இது ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் டெக்னிக், அதாவது செயல்முறை பயிற்சின்னு சொல்லலாம். உங்க இலக்கை அடைஞ்ச பிறகு நீங்க எப்படி இருப்பீங்கன்னு காட்சிப்படுத்த உங்க ஆழ்மனசை ஒத்துக்காத போது நீங்க இந்த முறையை பயன்படுத்தலாம். நீங்க ஒரு PhD பட்டம் வாங்கணுமா? அப்ப நீங்க அதுக்கு எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க, எந்த மாதிரியான கான்ஃபரன்ஸ்ல கலந்துப்பீங்க, உங்களை கைட் பண்றவங்க உங்க ஆராய்ச்சிக்கு எப்படியெல்லாம் உதவியா இருப்பாங்க, நீங்க உங்க ஆராய்ச்சி கட்டுரையை எப்படி எல்லாருக்கும் புரிய வைப்பீங்க, கடைசியா எல்லாமே முடிஞ்சு நீங்க உங்க PhD பட்டத்தை வாங்குறப்போ எவ்வளவு சந்தோஷமா உணர்வீங்கன்னு எல்லா படிப்பு நிலையும் யோசிச்சு காட்சிப்படுத்த முயற்சி பண்ணுங்க. இந்த முறையில உங்க இலக்குகள் வெறும் கனவு படங்களா இல்ல உருவங்களா மட்டும் இல்லாம அதை அடைய நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு ஒரு தெளிவை உங்களுக்கே கொடுக்கும். நீங்க அந்த எல்லா விஷயத்தையும் சரியா செய்யறத கற்பனை செஞ்சு பார்க்கும்போது உங்க இலக்கை நீங்க சீக்கிரம் அடைய முடியும்னு உறுதியா நம்புவீங்க. உங்க ஆழ்மனசும் உற்சாகமா உங்களை அந்த செயல்கள்ல ஈடுபட வைக்கும். உங்க உடல்நிலையும் பழக்க வழக்கங்களும் அதுக்கேத்த மாதிரி மாறும். நீங்க எதெல்லாம் கஷ்டமான விஷயங்களா நினைச்சு ஒதுக்கி வச்சீங்களோ அதெல்லாம் ரொம்ப சுலபமா செய்ய முடியும்னு உங்களை நம்ப வைக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, நல்ல ட்ரெஸ் போடலாம், ஃபிட்டா ஆக்டிவா இருக்கலாம், ஆசைதான், யார் இல்லைன்னு சொன்னா. ஆனா அதை செய்யணுமே. காலையில சீக்கிரம் எழுந்து அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வாக்கிங் இல்ல ஜாகிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தா பாதி நாள் அதுலயே போயிருமே. இப்படி யோசிச்சா நீங்க எப்படி அந்த வெயிட் லாஸை முதல்ல செய்ய முடியும்? ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, ஆக்டர் சூர்யா, விக்ரம்னு உங்க ஐடியல் ஹீரோ ஹீரோயின் போட்டோஸ் இதெல்லாம் வச்சு கற்பனை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கலாம். அதனால உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் தான் இன்னும் அதிகமாகும். இதுக்காக நீங்க டைனமிக் விஷுவலைசேஷனை செஞ்சு பாருங்க. நீங்க காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறப்போ பறவைகளோட சத்தம், அமைதியான சூழல், இதெல்லாம் உங்க காட்சியில கொண்டு வாங்க. கனவெல்லாம் பலிக்குதே, கண் முன்னே நடக்குதே, இப்படி பேக்ரவுண்ட்ல AKயோட பாட்டு ஓடுற மாதிரி உங்க ஹெட்போன்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு உங்களை நீங்களே எப்படி மோட்டிவேட் பண்ணுவீங்க. உங்களை சுத்தி இருக்க இயற்கை சூழல் எவ்வளவு நல்லா இருக்கும். நல்லா ஒரு 30 நிமிஷம் ஜாகிங் போயிட்டு வீட்டுக்கு வரப்போ உங்க உடல மனசும் எவ்வளவு உற்சாகமா இருக்கும். அந்த ஃபுல் டே அந்த எனர்ஜி எப்படி உங்களை ஆக்டிவா செயல்பட வைக்கும். இது எல்லாத்தையும் தான் நீங்க உங்க காட்சிப்படுத்துதல் முறையில கொண்டு வர போறீங்க. இப்ப சொல்லுங்க, அதிகாலையில் நீங்க போற வாக்கிங் இல்ல ஜாகிங் உங்களை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கும். நாளைக்கே போகணும் போல இருக்குல்ல. இதுதான் டைனமிக் விஷுவலைசேஷன். உங்க இலக்க மட்டும் இல்லாம அதை அடையிற வழிகளையும் உற்சாகமான எண்ணத்தோட கற்பனை செஞ்சு பாக்குறது. இது மூலமா உங்க கனவு அடைய தேவையான சின்ன சின்ன முயற்சிகள் கூட உங்களை செய்ய வைக்கும். உங்க வெற்றியை மட்டும் இல்லாம அதை அடையிற விதத்தையும் அதுக்கான தெளிவான பாதையும் உங்களுக்கு காட்டும்.
உங்க தைரியம் ஜாஸ்தியாகும். உங்க உடல் செயல்பாடுகள் கூட உங்க கனவுகளுக்கு தேவையான விதத்துல மாற ஆரம்பிக்கும். நீங்க செய்யற தினசரி நடவடிக்கைகள் மாறும். உங்க கடினமான இலக்குகளை அடைய உங்களுக்கு தேவையான நேர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றத நீங்களே பார்க்க முடியும். உங்க முயற்சிகளையும் செயல்பாடுகளையும் கற்பனை செஞ்சு பார்க்கலாம். வெறும் இலக்கம் மட்டும் இல்லாம அதோட செய்ய வேண்டிய செயல்களையும் உங்களுக்கு அது காட்டும். உங்க நம்பிக்கையும் உற்சாகமும் இன்னும் அதிகமாகும். உங்க எண்ணங்களை செயல்களோட சேர்த்து உருவாக்குற ஒரு சிறந்த முயற்சியா இந்த டைனமிக் விஷுவலைசேஷன் இருக்கும். சரி, இதை ஈஸியா செய்ய வேற ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கா? எஸ், இந்த நவீன டிஜிட்டல் உலகத்துல எதுவுமே சாத்தியமே. இது வரைக்கும் நீங்க பார்த்த எல்லா கற்பனையுமே நீங்க டிஜிட்டல் முறையில செய்யலாம். ஒரு இன்டராக்டிவ் வீடியோ, விஆர்னு சொல்லப்படுற வர்ச்சுவல் ரியாலிட்டி, இல்ல வேற ஏதாவது சிமுலேஷன்ஸ், இதெல்லாம் வச்சு உங்க கற்பனை காட்சிகளை நீங்க டிஜிட்டல் முறையில உருவாக்க முடியும். உங்க எல்லா நடவடிக்கையும் நீங்க டிஜிட்டல் முறையில உருவாக்க முடியும். இதுக்கு நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த ஒரு முறையை தேர்ந்தெடுத்து அதையே பயன்படுத்த முடியும். டிரைவிங் கத்துக்கிறதுக்கு இப்ப எல்லாரும் ஒரு சிமுலேஷன் டூலை முதல்ல யூஸ் பண்ணிட்டு தான் அப்புறமா ரியலா ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கே போறாங்க. இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க ஏஐ மூலமா உங்க கூட இல்லாத உறவுகளை கூட உங்க கண் முன்னாடி நிறுத்த முடியும். அதே முறையை நீங்க இப்ப பயன்படுத்தி உங்க கனவுகளை, அதை அடைய உங்களுக்கு தேவையான செயல்களை நீங்க செய்யற மாதிரி ஒரு வீடியோ பதிவை நீங்களே உருவாக்க முடியும். இது இல்லாம மைண்ட் மேப்பிங் டூல்ஸ், கேன்வா, போட்டோஷாப், வீடியோஸ், அனிமேஷன் இந்த மாதிரி இருக்க பல அட்வான்ஸ்டு முறைகளை வச்சு உங்க இலக்கு அடைய தேவையான செயல்களை நீங்க நிழல் முறையில உருவாக்க முடியும். உங்க கனவு வீட்டுல நீங்க இருக்க மாதிரி நீங்க 3D முறையில நிறைய முயற்சிகளை செஞ்சு பார்க்கலாம். உங்க உடல்நிலையில இருக்க முன்னேற்றங்களை கண்காணிக்க பல விதமான டிஜிட்டல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் நடந்திருக்கீங்க, உங்க கேலரிஸ் எவ்வளவு எரிக்கப்பட்டிருக்கு, நீங்க உங்க வெயிட் லாஸ் ஜர்னில எந்த இடத்துல இப்ப இருக்கீங்க, இன்னும் எவ்வளவு முயற்சிகளை செஞ்சா உங்க பெர்ஃபெக்டான உடல்நிலையில நீங்க இருப்பீங்கன்னு எல்லாத்தையும் ஒரு கேஜெட்ல நீங்க உருவாக்கிட முடியும். உங்க கனவுகள் எதுன்னு தெளிவா முடிவு செய்யுங்க. அதை நோக்கி உங்க எண்ணங்களை செலுத்துங்க. உங்க கற்பனைகள், கனவுகள் எல்லாமே அதை நோக்கியே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. எந்த மாதிரியான அட்வான்ஸ்டு முறைகளையும் சரியா பயன்படுத்தி உங்க இலக்குகளையும் அதை அடைய தேவையான செயல்களையும் காட்சியா உருவாக்குங்க. உங்க வெற்றி உங்க கையில. கனவு காணுங்க. உங்க கனவுகளுக்கு எல்லையே இல்ல. உங்க கற்பனைக்கும் முடிவே இல்ல. உங்க இலக்குகளை நோக்கி உங்க முழு நம்பிக்கையும் எண்ணத்தையும் செலுத்தி வெற்றிகளை மட்டும் பாருங்க. கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். உங்க கனவுகளை இன்னும் சீக்கிரமா அடைய இந்த முறைகளை சரியா பயன்படுத்தி வெற்றி பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.